ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி vlogs. நான் இன்றைக்கி என்ன படிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வரலாறு படிக்கிறேன். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப மழை வீட்டுக்கிட்ட வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் பையன் என்ன பண்ண வச்சுருக்கான்னு. ஆனால் கொஞ்சம் நான் ஆல்ரெடி படிச்சுருந்ததெல்லாம் நான் எல்லாமே அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் எடுத்து இப்போ பார்த்துட்ருக்கேன். ஒரு நாளைக்கு நான் வந்து 3 சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் யூனிட் 6 அதுலேருந்து ஒரு டாபிக் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் படிச்சுட்டு திருப்பியும் அது ஒரு 3 டைம்ஸ் ஒன் டேயில் என்னால் எவ்வளோ நாளைக்கு நான் அதை படித்து திருப்பி என்னால் நான் படிக்கிறேன்னு படிச்சிடுறேன். ஒரு வாட்டி படிச்சுட்டு திருப்பியும் அதை நான் ஒரு டைம் கிடைக்கும் போது எனக்கு எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த கேப்பில் வந்து அப்படி கண்ணால் பார்த்துட்ருக்கேன். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி போய்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் அப்படியே ரிவைஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியுதா எனக்கு அப்படின்னு நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் நான் இப்போ தூங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் காலைல வந்து 6:30க்கு தான் நான் அலாரம் வச்சு எழுந்திருப்பேன். ஏன்னா என் பையன் ஸ்கூலுக்கு 8:30க்கு போகணும். 6:30க்கு இருந்தேன்னா வீடெல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு டிஃபன் எவ்வளோ சிம்பிளாக நான் பண்ணணும் அவ்வளோ சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன். ரொம்பலாம் நான் சமைக்க மாட்டேன். நாங்கள் 3 பேர் தான், நான், என் ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பையன், 3 பேர் தான். அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக எனக்கு அவனுக்கு வந்து 3 o'clock தான் விடுவாங்க ஸ்கூலு. அந்த கேப் வரைக்கும் எனக்கு ஃப்ரீ தான். ஸோ அதனால ஃப்ரீனா ஜாலியாக படிக்கலாம்ப்பா நீங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் துணி துவைக்கணும், அதை எடுத்துகிட்டு போய் காய போடணும். அதுக்கப்புறமேட்டா நம்ம சமையல் செஞ்ச ஜாமான்லாம் எடுத்துகிட்டு அது கழுவணும். அதுக்கே பார்த்திங்கன்னா டைம் விடும். நான் கொஞ்சம் ரேசி எப்படின்னா வேலை செய்கிறதுக்கு இப்போ இருக்கா டைமில் எனக்கு எப்போ தோணுதோ நான் அதை அப்போ தான் எடுத்து பண்ணுவேன். உடனே எடுத்து அப்பப்போ பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் ரொம்ப 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 லேசி நான் வீட்டு வேலை செய்கிறதுல. ஆனால் அந்த எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக படிக்க உட்காந்துருவேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப கேப் எடுத்துட்டேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா அந்த எனக்கு தெரியலையா, கொஷின்ஸ் நிறைய தெரியலையா, ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ஒன்றுமே தெரியலையேன்ட்டு அப்படியே போயிடுச்சு. பார்த்தீங்களா இப்போ பார்த்ததுங்க வீடு ஃபுல்லாக எப்படி என் பையன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. இதுதான் எங்கள் வீட்டில் நிலமை. இப்போ ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அவன் கூட விளையாடும் போது. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக இதுதான். நான் படிச்சுட்ருக்கேன், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பெருக்கி முடிச்சுட்டு இப்போ திருப்பி நான் உட்காந்து படிக்க போகிறேன். ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், காஃபி போட்டு குடிச்சிட்டு இப்போ உட்காந்து திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன். இப்படி தான் எங்கள் டேஸ் போயிட்டே இருக்கும். கண்டினியூவாக படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. நான் டைம் கிடைக்கும் போது படிக்கிறேன். டைம் இருக்குது, நான் அதை இன்னும் யூஸ் பண்ணல தான் நான் சொல்லுவேன். அது என்னை போல் யாராவது டைம் இருந்து படிக்க வேணாம் அப்படின்னு யோசிக்காதீங்க, படிங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறதுனால நானும் அதை பூஸ்டப் ஆகி நான் படிக்கிறேன். டைம் நிறையா இருக்குது நம்ம யோசிப்போம். ஆனால்